2 நாளாக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஸ்தம்பிச்ச வண்ணமாக இருக்கிறது. சொல்ல போனாக்கா அந்த திருவிளையாடல் படத்தில் வர்றது மாதிரி பாஞ்ச அலைகள் அப்படியே கீழே வராமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. பறந்த பறவைகள் எல்லாம் வானத்திலே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. இந்த தென்னமலை ஓடைகள்லாம் காத்தடிக்கும் போது அப்படி அசைஞ்சது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. இப்படியாக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே 2 நாளாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. இயற்கை நிகழ்வுகள் எதுவுமே நடக்காமல் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா சமூக நீதி போராளி சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இந்த திராவிட மாடல் அரசு வலுக்கட்டாயமாக ஒரு பொய் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கு. அப்படிங்கிறத விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வீதியில் இறங்கி பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை பண்ணி எந்த வாகனங்களும் ஓட விடாம ஒட்டுமொத்த சாலை மறியல், ரயில் மறியல், இது மட்டும் இல்ல புதுமாரியாக சவுக்கு சங்கருக்கு எதிராக இப்போ ஒரு புதுமாரியான போராட்டத்தை எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஒரு சாலை மறியல், ரயில் மறியல் தான் பார்த்துருப்பீங்க. இது அதையும் தாண்டி புதுவிதமான 2 போராட்டங்களாக கப்பல் மறியல்னு கடலுக்குள்ள இறங்கி பல பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபிளைட் மறியல்னு நேரா வானத்துல போயிட்டு ஃபிளைட் மறியல் எந்த ஃபிளைட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வானத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு புதுவிதமான நூதனமான போராட்டங்களும் சவுக்கு சங்கருக்கு கைதை கண்டித்து இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க குறிப்பா சவுக்கு சங்கர் எப்ப கைது செய்யப்பட்டாலுமே முதல் அறிக்கை கண்டன அறிக்கையாக வருவது நம்ம ஐயா மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவரிடம் தான் முதல் அறிக்கையாக சவுக்கு சங்கரை நீங்கள் எப்படி கைது செய்யலாம், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை நீங்கள் எப்படி கைது செய்யலாம், இது பத்திரிகை துறைக்கு விடப்பட்ட சவால், இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால். இந்த திமுக தலைமையிலான அரசு பாருங்க ஒரு விடிய ஆட்சியாக ஒரு பத்திரிகையாளர் அந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னாக்க உடனடியாக கைது பண்ணி குற்றச்சாட்டு உள்ள தள்ளுறாங்க. இதுல என்ன பத்திரிகை சுதந்திரம் இருக்கின்ற நான், இதுல என்ன கருத்து சுதந்திரம் இருக்கின்ற நான் அப்படின்னு ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவாரு. ஆனா சவுக்கு சங்கர் கைதாகி கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலாகுதுன்னு நினைக்கிறேன். ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் ஏன் இது வரைக்கும் அறிக்கை வரல, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அது ஏன் வரல அப்படிங்கிறது தான் இந்த சல்லி சல்லியா போட்டு நொறுக்கிட்டீங்களா அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. சவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் பொழுது அப்பப்ப அப்டேட்ஸ், ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க, அதுக்கு ஒரு அப்டேட், அப்படி நிக்கிறாங்க, உட்கார போறாங்க, போலீஸ் போன்ல காதல வச்சிருக்காங்க, அட்வொகேட் நிக்கிறாங்க, நாங்க உள்ள இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு த்ரெட் இருக்கு, கீழே தீயணைப்பு துணை வண்டி வந்துருச்சு, கடற்படையோட ஆட்கள் உள்ள வர்றாங்க அப்படின்னு இவங்களை கைது பண்ண வர்றத நிமிடத்துக்கு நிமிடம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க பகத்சிங்க்கு பாம் தயாரிச்சு கொடுத்து அதுல கைதானாங்க. சேகுவேரா கூட சேப்பாக்கம் பக்கம் ஒரு ரகசிய மீட்டிங் போட்டு அதுல காவல்துறைக்கு தெரிஞ்சு போய் அரசுக்கு எதிராக புரட்சி பண்ண வராங்கன்னு கண்டுபிடிச்சு அதற்காக கைது பண்ண போயிருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோவுக்கு பிஸ்தா வாங்கி கொடுத்து அதுல கைதாக போறாங்க. அதனால மக்களுக்கு அப்பப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. புறம்போக்கு என்ன பண்ணி இருக்குன்னா பிளாக்மெயில் பண்ணி அதுல பணம் பறிச்சு அதுல கைதா இருக்குங்க. ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவருடைய படத்தை பத்தி பேசி அதன் மூலமாக அவங்கள்ட்ட திரும்ப மிரட்டி படத்தை பத்தி பேசாம இருக்கணும்னாக்கா அந்த தவறான பொய் வதந்தியை பரப்பின வீடியோவை தூக்கணும்னா 10 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி வீடியோ தூக்கணும்னாக்கா 10 லட்சம் ரூபாய் பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிற அந்த புறம்போக்கள் எல்லாம் சேர்ந்து மிரட்டி அந்த போன தயாரிப்பாளரை போட்டு அடிச்சு அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் வகையில் தாக்குதல்கள் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல பணம் பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னது அந்த தகவல்கள். இவ்வளவு ஒரு சல்லித்தனமான வேலைகளை பார்த்துட்டு ஏதோ ஒரு சமூக புரட்சி ஏற்படுத்துறதுக்கு இவங்க புரட்சி நடவடிக்கை எடுத்து அதுல காவல்துறை போய் கைது பண்ணி அதை மக்களுக்கு நொடிக்கு நொடி இவங்க தெரியப்படுத்திக்கிட்டு இவங்களை கைது பண்ண வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உடனடியாக களத்துல இறங்கி ஐயோ சவுக்கு சங்கரை கைது செய்யாதே, சவுக்கு சங்கரை கைது செஞ்சினா எங்க அண்ணனை கைது செஞ்சினாங்க நாங்க தீக்குளிப்போம் அப்படின்னு இந்த மெர்சல் படத்துல அப்புறம் சில படங்கள்லாம் அந்த ஹீரோவை கைது பண்ண வரும்பொழுது ஒட்டுமொத்தமா மக்கள் நின்று ஓன்னு கத்துவாங்களே எங்க அண்ணா தமிழ கை வச்சிருவா நீயே, தமிழ்நாட பத்தி எறியண்டா அப்படிங்கிறது. கீழே போய் பார்த்தோம்னாக்க டீ குடிக்க கூட ஆள் இல்லை, இவர் தீ குளிக்க ஆள் இருக்கிறது மாதிரி பயங்கரமான சீனை போட்டு கொண்டிருந்தார். அந்த வீடியோக்களோட தொகுப்பை வச்சுதான் இப்ப இந்த சல்லிசனருக்கு நம்ம நொறுக்க போறோம். பண்ணிட்டு இருக்கும் போது அதை நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றத நாங்க வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறது அதிகாரம் கிடையாது. அது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் ஆடியோ வீடியோ பண்றாரு. என்ன விஷயம்னா கைது பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஏன் கைது பண்ணுறதுக்காக போனாங்கன்னாக்கா முன்னாடியே 30/6/2025 அன்னைக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் நேரடியாக அந்த படத்தை பற்றி தவறான தகவல்களை தன்னுடைய வீடியோவில் பதிவு பண்ணுறாப்புல. அந்த வீடியோ தயவுசெய்து தூக்குங்க, அது என்னுடைய வியாபாரத்தை பாதிக்குது, நீங்கள் சொன்ன விஷயங்கள் முழுக்க முழுக்க தவறான தகவல், பொய்யான தகவல், வதந்தியை பரப்புறீங்க அப்படின்னு கேட்க போகிறவரை அடிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அப்போவே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளில வந்த உடனே போலீஸில் போய் புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி கோர்ட்டு நீதிமன்றமே சம்மன் அனுப்பிச்சிருக்கு. எப்ப இந்த மாதிரி உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, விசாரணைக்கு தாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன்
போயிருக்கு நீதிமன்றத்துல இருந்து. அந்த சம்மனை வாங்கிட்டு இவர் ஆஜராகவே இல்லை. அப்ப ஆஜராகாமல் இருக்கும் பொழுது கைது பண்றதுக்கு போலீஸ் வருது. ஆஜராகலனாக்க போலீஸ் ஆப்வியஸ்லி கைது செய்ய தான் வருவாங்க. அப்படியாக வந்த போலீஸ் தான் 6 மணிக்கு வந்த போலீஸை கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேல வரைக்கும் வெளியிலே நிக்க வச்சிருக்காங்க. நமது மரியாதைக்குரிய ஐயா சவுக்கு சங்கர் அவர்கள் உன் மேல தவறுனாக்க விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியதானப்பா. யாரா இருந்தா நான் என்னன்னு கேட்க போற, சம்மன் ஏற்கனவே வந்திருக்கு, என்ன வழக்குன்னு உனக்கு தெரியும். அப்ப நேரடியா போய் ரிட்டர்ன்லயோ உன்னுடைய நீ என்ன சொல்ல வரங்கிறது தெரியப்படுத்தணும்ல போலீஸுக்கு, நேரடியா போய். அப்படி இல்லைன்னாக்கா அப்ப கைது பண்ண தானே வருவாங்க. அப்படியாக கைது பண்ண வரவங்க ஒத்துழைக்காமல் இருக்கிறார் என்கிற காரணத்தை தான் அவர் சொல்றாப்புல அந்த போலீஸ். இப்போ நாங்க என்ன விசாரிக்கணும்னு வந்தோமோ அது உள்ள உட்காந்து வீடியோ போட்டு இருக்காரு. சரி சரி, எங்க கிட்ட தான் சொல்லணும். அதுலயே வீடியோ சொல்றாரு. அது விசாரிக்க வந்திருக்காங்க. விசாரிக்க வரும்பொழுது என்னங்கிறத விசாரணை அதிகாரிகள்கிட்ட சொன்னாக்கா அவங்க கேட்டு போறாங்க. அல்லது இல்லைங்க நீங்க நேரடியாக ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னாக்கா அவர் ஸ்டேஷனுக்கு போய் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். விசாரணையில பேச வேண்டியதெல்லாம் கதவை தாப்பா போட்டு உள்ள உட்காந்து வீடியோ பேசிட்டு இருக்கான். இந்த வழக்கு இத்தனாம் தேதி நடந்துச்சு, இப்படி புகார் போச்சு, சம்மன் வந்துச்சு, இப்போ என்ன கைது பண்ண வந்திருக்காங்க நண்பர்களே, பிரான்ஸ் என்ன கைது பண்ண வந்திருக்காங்க, பிரான்ஸ் வெளியில ஏகப்பட்ட போலீஸ் நிக்குது, பிரான்ஸ் நிறைய போலீஸ் நிக்குது, பிரான்ஸ் எனக்கு நான் அட்வொகேட் வர சொல்லியிருக்கேன், பிரான்ஸ் அட்வொகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் நாமே ஆஜராகும் சொல்லிட்டோம் பிரான்ஸ் அப்படின்னு உள்ள உட்காந்து கெத்து காமிச்சிட்டு இருக்காப்ல. அந்த போலீஸ் ரொம்ப பக்குவமா தன்மையா சொல்றாப்ல. ஏங்க உள்ள வீடியோவில் லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. இந்த சம்பவம் அதை இங்க என்கிட்ட சொல்ல வேண்டியதானங்க, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். வீடியோவில் சொன்னாக்க நான் வீடியோவில் பார்த்துட்டு போய் அங்கே ரிட்டர்ன் எழுதி கொடுக்க முடியுமா ஹையர் ஆஃபீஸர்கிட்ட? அங்கே ஃபைல் பண்ணும் பொழுது தரப்புலேருந்து சொல்றாரோ அதை பெட்டிஷனாக என்கிட்ட எழுதி கொடுக்கணும், அல்லது அவங்க கொடுக்குறத அவள் அஃபிடவிட்டா எனக்கு எழுதி கொடுக்கணும். அதை உட்காந்து பேசும்பொழுது நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், அதோட ஒரு ரிட்டர்னாகவும் எழுதி கொடுக்கணும். இதான ப்ரொசீஜர். உள்ள உட்காந்து வீடியோ போட்டிருந்தாக்கா அப்புறம் வெளியில் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான நேர்மையான கேள்வி கேட்குறாப்புல. அவர் கூட்டனே போக வேண்டியதானே, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியதானே தம்பி. அதை விட உனக்கு எப்போ வீடியோவில் பேசுறத போலீஸ் சொல்ல வேண்டியதானே, அதானே அவர் கேட்குறாரு. அடுத்த வீடியோ, அடுத்த அப்டேட். கீழே தீயணைப்புத்துறை வண்டி வந்து நிற்கிது. எனக்கா அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கல, வக்கீல் வரட்டும்னு சொன்னார். வக்கீலுடைய அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேரும் வக்கீலுடைய அசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னாக்கா இவனோட அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க போட்டு உடனே வந்தவனே கேமரா தூக்கி நிற்கிறாங்களே தவிர சரி என்னென்னு கொடுங்க, அந்த லெட்டர் கொடுங்க, வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஆமாம் இப்படி இருக்குங்களா, சரிங்க எங்களுடைய கட்சிதாரர் மனுதாரர் வந்து நாங்கள் கூப்பிட்டு வரோம், எங்கள் சீனியர் வந்துட்டு இருக்காரு, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்படி ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா போனவனே போனை தூக்கிட்டு நிற்கிறாங்க. கேடி ராகவன் போன வச்சாங்கன்னா அந்த மாதிரி போனை தூக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த தீயணைப்பு வண்டி ஏன் கீழே வந்துச்சுனாக்கா இவர் வெளியில வரல, கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருக்காரு. இப்போ ஊருக்குள்ள ஆள் இல்லைனாக்கா அது வேற, சரிங்க ஆள் எப்போ வருவாரோ வர சொல்லுங்கன்ட்டு போலீஸ் போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு சவுக்கு இருக்காப்ல, அப்புறம் இவங்க இருக்காங்க, மாலதியும் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அம்மா சவுக்கோட அம்மாவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 3 பேருமே கதவை சாத்திட்டு உள்ள இருக்காங்க, வெளியில போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு நேரம் திறக்கல, அவங்களுடைய அட்வொகேட் வந்துமே திறக்கல, அட்வொகேட் போன்லயும் பேசிட்டாரு அப்படின்னாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திறக்காத கதவுகளை திறப்பதற்கு தீயணைப்புத்துறையை வர வைப்பாங்க. இது ஏன் தீயணைப்புத்துறை வர வைக்கிறாங்கன்னாக்கா சமீபத்தில் சில சட்டங்கள்லாம் மாற்றம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பிஎன்எஸ்னு மாத்தினாங்க இல்லையா ஒன்றிய அரசு, அதுல என்னவாக மாத்தினாங்கன்னா இந்த மாதிரி விசாரணைக்கு ஒத்துழைக்கல, கதவை சாத்திக்கிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் கதவுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்துட்டு கதவை திறக்காமல் இருந்தால் அந்த காவல்துறை தாராளமாக அந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து அவரை விசாரணைக்கு நீங்கள் அழைத்து செல்லலாம். அல்லது கதவை உடைக்க முடியவில்லை என்றால் பக்கத்தில் அருகாமையில் அதை ஒட்டிய ஜன்னல்கள் இருந்தால் அந்த ஜன்னலை உடைத்து விட்டு தாராளமாக காவல்துறை சார்ந்த நபர்கள் உள்ளே சென்று அந்த நபரை வெளியில் தரதரன்று இழுத்துட்டு போய் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று அந்த பிஎன்எஸ்ல இருக்கிறது. அதனால தான் அந்த பிஎன்எஸ் வரும்பொழுது இங்கே உள்ள முற்போக்கு சக்திகள் எல்லோருமே அந்த பிஎன்எஸ்க்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செஞ்சாங்க. இந்த பிஎன்எஸ்ங்கிறது ரொம்ப அப்பட்டமான ஒரு ஒடுக்குமுறையை ஏவக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது, ஒரு சட்ட மாற்றமாக இருக்கிறது. அதனால பிஎன்எஸ்ஐ வாபஸ் வாங்க வேண்டும். இது என்ன ஹிட்லரோட ஆட்சி நடக்குது, இது இல்லை முசோலினி ஆட்சி நடக்குதா, இவ்வளவு அபத்தமான ஒடுக்குமுறைத்தனமான சட்டங்களாக இருக்குது, தண்டனைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஎன்எஸ்க்கு எதிராக போராடினாங்க. அப்போ இதே சவுக்கு சங்கர் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சவங்களுக்கு எதிராக கிண்டல் கேலி செஞ்சு வீடியோ போட்டு உட்காந்துருந்தான். இப்போ பிஎன்எஸ் என்ன பண்ணுதுனாக்கா சவுக்கு சங்கர் குனிய வச்சு பிஎன்எஸ் முதுகுல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பிஎன்எஸ் சட்டத்தின்படி கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்வதற்காக தீயணைப்புத்துறையை வர வச்சிருக்காங்க. உடனே இவன் என்ன பண்றான் பாருங்கள், தீயணைப்புத்துறை எங்களுக்கு கதவை உடைப்பதற்காக தீயணைப்புத்துறை வரவழைத்திருக்கிறார்கள். ஏன்னாக்கா பொதுமக்களுக்கு என்னப்பா ஒரு சாதாரண ஆளு சவுக்கு சங்கர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலாக்கா உடனே கதவை நீங்க உடைப்பீங்களா, தீயணைப்புத்துறை வண்டியெல்லாம் நீங்க வர வைப்பீங்களா? சட்டத்துல அதுதான் பாஸ் இருக்கு, பிஎன்எஸ்ல அப்படிதான் இருக்கு. சட்டத்தை மீறி ஏதாவது செய்ய முடியுமா? சட்டத்தின்படி நடப்பதானே காவல்துறைக்கு அழகு. ஏன்னா இப்பயாவது பிஎன்எஸ்ங்கிறது மாத்தினதுக்கு அப்புறம் சட்டத்தின்படி இங்கே காவல்துறை போகுது. ப. சிதம்பரம் அவர்களை கைது செய்யும் பொழுது பிஎன்எஸ்லாம் கிடையாது, அப்போ பழைய முறைப்படி தான். அப்போ இந்த பிஎன்எஸ்ல இல்லாதெல்லாம் கூட அவர் ப. சிதம்பரத்தை கைது பண்ணும் பொழுது உடச்சிக்கிட்டு போய் கைது பண்ணாங்க. அப்பெல்லாம் அப்படி சட்டத்தில் கிடையவே கிடையாது. அப்போவே அவ்வளோ ஃபோர்ஸாக நடக்கும் பொழுது அதை யாரும் கண்டிக்கலாம் இல்லை, பிஜேபியோ அல்லது மற்ற கட்சிகளோ யாரும் கண்டிக்கலாம் இல்லை. ஆனால் இப்போ பாருங்க இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது அதே பிஎன்எஸ் சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ண அதே பிஎன்எஸ் இன்னைக்கு சவுக்கு சங்கரே குனிய வச்சு முதுகில் சவாரி செய்து கொண்டிருக்கிறது.
இது அடுத்த அப்டேட். இது புரட்சியாளர் சவுக்கு சங்கருடைய அடுத்த அப்டேட். அந்த பச்சை டிஷர்ட் போட்டு ஒருத்தர் கையில் கடப்பார மாதிரி எடுத்துகிட்டு போகிறார்ல, அதை போட்டு எங்கள் கதவை உடைப்பதற்கு பாருங்கள் இந்த திமுக அரசு கடப்பாறையை கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படின்னு சொல்கிறாப்புல. அது தீயணைப்பு துறையில் இந்த மாதிரியான கருவிகள் வச்சுருப்பாங்க. கடப்பாறை, மண்வெட்டி, கோடாரி, சுத்தியல், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், டூல்ஸ். அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்கனாக்கா இதெல்லாம் தேவைப்படும். ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, வீடு பற்றிக்கிட்டு இருக்குதுனாக்கா அந்த கதவை உடைக்கணும், உடனடியாக கடப்பாறையை இதே கொண்டு போய் இந்த கதவை உடைப்பாங்க. உடைச்சிட்டு உள்ள உள்ளவங்களை காப்பாற்றுவாங்க, அல்லது பொருட்களை சேதம் இல்லாமல் காப்பாற்றுறது, உடனடியாக எல்லாத்தையும் உடைச்சு உள்ள உள்ளவங்கள முதல்ல உசுரில் காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவனோட நோக்கமாக இருக்கும். அதனால அங்கே போய் கதவை உடைக்கக்கூடாது, நேற்று தான் புதுசாக கதவை போட்டிருக்காங்கன்னு எரிஞ்சு விட்டுட்டு நின்றுக்கிட்டு சாவி ஏதாவது இருந்தால் கொடுங்க, அதனாக்கா புதுசாக சாவி கடை வச்சிருக்கிற கூட்டுவாங்க, அது நேற்று போட்ட கதவு தேக்கு கதவு உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எரியிற வீட்டில் சாவி கடைக்கார கூட்டம் வந்து பூட்டுக்கு சாவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. உடனடியாக போய் கதவை உடைச்சு உள்ள உசுரில் காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பொருட்களை பத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க என்ன எதுன்னு கேட்டு அதுலேருந்து காப்பாற்ற முடிஞ்சதை காப்பாற்றுவாங்க. அப்படியாக இங்கே ஒரு திருடனையோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவனையோ அல்லது புறம்போக்கையோ அல்லது ஒரு மொல்லமாரியையோ அல்லது ஒரு முடிச்சவிக்கையோ அல்லது ஒரு பிளாக்மெயிலரையோ அல்லது சமூகத்துக்கு தீங்காக பேசிக் கொண்டிருக்கிற, சமூகத்துக்கு தீங்காக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய யூடியூபர் என்கிற பெயரில் அல்லது பத்திரிகையாளர் என்கிற பெயரில் அல்லது மூத்த பத்திரிகையாளர் என்கிற பெயரில் யாராவது சமூகத்திற்கு தீங்கான வேலைகளை செய்து கொண்டு வழக்குக்கு ஒத்துழைக்காமல் இந்த மாதிரி கதவை போட்டு உள்ள இருந்தாலோ என்ன பண்ணுவாங்கனாக்க அதை உடைக்கிறதுக்கு அதே கடப்பாறை தான் கொண்டு வருவாங்க. அப்படியே கடப்பாறை கொண்டு வரும்பொழுது அப்பதான் சிம்பத்தியை கிரியேட் பண்ண முடியுமா? பாருங்க கடப்பாறையோட போறாங்க, பாருங்க, ஐயோ சார் கடப்பாறையோட போறாங்க சார், பாருங்க சார் எவ்வளவு அபத்தமான விஷயம், பாருங்க சார் அந்த திமுக அரசு எவ்வளவு கொடுமையா நடக்குது பாருங்க சார் அப்படின்னு 4 பேர் வெளியில யூடியூப்காரன் பேசுவான். அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு ஏதாவது உருவாக்கலாம். அதோட இவன் ஒரு கருணையை அந்த மக்கள் கிட்ட இருந்து ஈஸியா எடுத்துக்கலாம். அப்படியாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது தான் பாருங்க சார் பாருங்க சார் எங்க வீட்டு கதை உடைக்கிறது. சரி உடைக்க வராங்கன்னு தெரியுது இல்ல, என்ன மசத்துக்கு உள்ள லாக் போட்டு உள்ள உட்காந்துருக்க, வெளில வந்து அட்டன் பண்ண வேண்டியதானே, ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. உன்னுடைய அட்வொகேட்ஸ் வந்துட்டாங்க, ஜீனியர் சூனியர் எல்லாம் வந்துட்டாங்க. அதோட நீ சொன்ன கேமராமேன்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் 10-15 சேனல்ஸ் அங்கே வந்து நிற்குது, உனக்கு ஆதரவாக பேசக்கூடிய சேனல்ஸ் வந்து நிற்குது. அப்புறம் என்ன மசத்துக்கு உள்ள லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்க, ஏன் பேசும்போது தெரியலையா உனக்கு? அதாவது தெரியாம பேசி ஒரு வழக்கு வருதுனாக்கா வேறங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம பண்ணிட்டாரு, இது செய்யக்கூடாதுன்னு தெரியாம செஞ்சுட்டாருனாக்கா வேற. ஆனா இப்படி செஞ்சா அவங்க இப்படி வருவாங்க, அப்புறம் நம்ம மிரட்டி காசு வாங்கலாம், பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படிங்கிறத சவுக்கு சங்கருடைய முழு நேர தொழில் 24/7 அந்த தொழில் தான் இருக்கு அப்படிங்கிறது ஊர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாருங்க நம்ம ஐயா மூத்த பத்திரிகையாளர் ஐயா ராதாகிருஷ்ணன் மட்டும் தெரியல. ஐயா ராதாகிருஷ்ணன் அவருக்கு தனியா ஒரு வீடியோ இருக்கு, அடுத்த வீடியோல அவரை போட்டு புழக்கிறோம் பாருங்க. அப்படியா வரும்போது இந்த வீடியோ போட்டு அப்டேட் கொடுக்குறாப்லையா, கடப்பாறையோட வர்றாங்க பாருங்க சார், கடப்பாறையோட வர்றாங்க சார். இது என்ன அப்டேட்னா உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க, அது வெளியிலேருந்து எடுத்த ஃபுட்டேஜஸ் பாருங்க. எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எத்தனை தீயணைப்பு வீரர், அந்த தீயணைப்பு வண்டி வருது, அதில் ஒரு 10 பேர் தீயணைப்பு வீரர்கள் வந்திருப்பாங்க. போலீஸு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போலீஸு, லேடி போலீஸ்லேருந்து ஜென்ஸ் போலீஸு எல்லாமே இன்ஸ்பெக்டர் கடஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியாப்பட்ட போலீஸு, அது மட்டும் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அரசு அலுவலர்களை கூட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே அரசு அலுவலர்கள் மட்டுமே அங்கே போய் நிற்கிறாங்க இவனை கைது பண்ணுறது. இது உண்மையிலேயே காவல்துறையை தமிழக அரசை கண்மையாக யூடியூப் போட்டோஸ் வண்டிக்குது. அவன் ஒரு புறம்போக்கு நாயவன், அவனை கைது பண்றது இவ்வளவு செலவு பண்ணி ஆள் அனுப்பணுமான்னு கேட்குறேன். 2 கான்ஸ்டபிள் அனுப்பி தட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இது என்னக்கா இதை வச்சு வீடியோ போட்டு, இது என்னக்கா ஒரு வீடியோ போட்டு அரசாங்கம் தான் யூடியூப் நம்ம திமுகவுக்கு எதிராக பேசுறதுனால பாருங்க திமுக அரசாங்கம் காவல்துறை மேலே ஏவுது அப்படின்னு இவன் ட்விஸ்ட் அடிப்பான் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு செட்டப்புகளோட. இதுவே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஒருவன் பேசியிருந்தால் அவனை எப்படி டீல் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க டீல் பண்றத பெருமையா பேசவில்லை, அவங்க அப்படி டீல் பண்ணும் பொழுது மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் தன்னுடைய உடலில் உள்ள 9 துவாரங்களையும் மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். யாரோ நெஞ்சுரம் உள்ள ஒருத்தர் 2 பேர் தான் அதை கேள்வி கேட்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க. நம்ம அண்ணன் நக்கீரன் கோபால் மாதிரி மற்ற எல்லோருமே ஐயா ராதாகிருஷ்ணன் கூட பாத்தீங்கன்னாக்கா ஐயோ அன்னைக்கு அவருடைய பேனாவில் இங்கு தீர்ந்து போயிடும், அன்னைக்கு மட்டும் அவருக்கு அம்னிஷாவுக்கு போயிடுவாப்ல. மற்ற எல்லோருமே அது யாருமே வாயை திறந்து பேசவே மாட்டாங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சத்தியம்னு சொல்லிடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் பாருங்க எவ்வளவு ஜனநாயகமாக சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க வேண்டும். ஏன்னாக்கா எந்த ஒரு சின்ன விஷயத்தாலையும் இந்த ஆட்சிக்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவனமா இருக்காரு. அதனால தான் இவ்வளோ 2 கான்ஸ்டபிள் விட்டாக்க தட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்றது வேற விஷயம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. எதிரியாக இருந்தாலுமே அவன் அவன் வதந்தியை பரப்புறான், ஒரு வன்முறையை தூண்டுறதான் வேலை செய்யறான் அப்படின்னாலும் கூட அது சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நின்று அதை கையாளணுமே தவிர நம்ம கிட்ட இன்னைக்கு ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. எனக்கு நாளைக்கு நாம ஆட்சியில் இல்லைனாக்கா அதே அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்கட்சியாக அன்னைக்கு யார் ஆட்சியில் வந்து உட்காடுறாங்களோ அவங்க அதே வேலையை செய்வாங்க.
அப்போ அன்னைக்கு நம்ம கேள்வி கேட்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வகையிலையும் அவங்க அந்த பிளாக்மெயிலர் சவுக்கு சங்கரங்கிற பிளாக்மெயிலரை கைது பண்ணுறது இவ்வளவு மெனக்கெடுகள் செய்கிறாங்க. சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நீ பண்ணதுக்கு ஒன்றும் கொஞ்சுவாங்களே, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்பளம் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து. நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்து ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது முழுக்க பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற இந்த புருஷோத்தமன் யாரோ வரவே இல்லை, இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தால் இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர் வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான அப்டேட் கொடுக்குறாப்புல. சரியா? இப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, அதான் இதில் நிறைய தகவல் பிழை இருக்குது. அப்போ இவன் அந்த சம்மனை என்ன படித்தான் அப்படிங்கிறது நம்ம தெரியல. அதாவது 30/6/2025 அன்றைக்கி தான் அவனுடைய ஆஃபீஸில் அந்த சம்பவம் நடக்குது. அதான் திருத்தி சொல்கிறான். அந்த நபர் பேர் புருஷோத்தமன் கிடையாது. அந்த நபருடைய பேர் வந்து ரமேஷ் சித்ரா அவருடைய பேர். ஸோ அவருடைய சித்ராங்கிறது அவனோட ஒய்ஃபோடைய பேர், ரமேஷுங்கிறது அவருடைய பேர். ஸோ அவனுடைய புருஷோத்தமன் அப்படிங்கிறது அவருடைய அப்பா பேர் தான். சம்மன் அனுப்பிச்சது, வழக்கு போட்டது, புகார் கொடுத்ததுங்கிறது புருஷோத்தமன் போடவே இல்லை. ரமேஷ்ங்கிற அந்த நபர் தான் புகார் கொடுத்தாரு. அந்த நபருடைய பேரில் தான் எஃப்ஐஆரும் ஃபைல் ஆகிருக்கு. அதனால் புருஷோத்தமன் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் துளியளவும் சம்மந்தம் இல்லை. அந்த புகார்லையோ அல்லது எஃப்ஐஆர்லேயோ வந்து புருஷோத்தமன்கிற பெயரே இல்லை. ப்ரெஸ் மீட்டில் அந்த சம்மந்தப்பட்ட நபரே சொல்லியிருக்காப்புல, அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருக்காப்புல. ஸோ இப்போ இது நான் பின்னாடி வர்றேன் என்ன தகவல் அப்படிங்கிறத. ஆனால் இப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொன்னால் பாருங்க, அதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த கைது ஏன் நடக்குது, இந்த எஃப்ஐஆரை ஏன் தூக்கி இப்போ உடனடியாக ப்ரெஷர் போட்டு உடனடியாக வந்து கைது பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி தூக்க ஆள் வந்திருக்குன்னா, நேற்று இரவு, அதாவது அவன் வீடியோ போட்ட அன்னைக்கு சொல்கிறான், நேற்று இரவு சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை பற்றி நான் ஒரு தகவல் சொன்னேன், ஒரு வீடியோ போட்டேன். அவர் நிறைய காசு சம்பாதிச்சு, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக காசு நிறைய சம்பாதிச்சு அதை வந்து பினாமியின் பேரில் பல கம்பெனிகள் நடத்துகிறார் அப்படிங்கிற தகவலை நான் வந்து வீடியோவில் சொன்னேன். இதை பார்த்த சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் தான் என்னை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் அனுப்பி கைது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் இவன் குற்றச்சாட்டாக அவன் சொல்ல வருது. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த கிளிப்பை பாருங்க. கைதாகி வரும்பொழுது அவன் என்ன சொல்கிறாங்கிறது கவனிங்க. திராவிட மாடல் அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவது வெட்கக்கேடு. என்ன சொன்னா? திராவிட மாடல் அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவது வெட்கக்கேடு அப்படின்னு சொல்றான். இப்போ சிட்டி கமிஷனர் அருண் தான் அந்த வேலையெல்லாம் செய்யறது. அவரை பத்தின தகவல்களை நான் வெளியிட்டேன் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அனுப்பி அந்த கேஸை வச்சு என்னை கைது பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. இதுதான் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் கைதாகிறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. கைதாகி வரும்பொழுது, கோர்ட்டுக்கு வரும்பொழுது, அவனை ஆஜர்படுத்த வரும்பொழுது என்ன சொல்றான்னாக்கா, திராவிட மாடல் அரசு ஒரு யூடியூபரை பார்த்து அஞ்சுவது வெட்கக்கேடுன்னு சொல்றான். இப்போ சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா அவன் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, திராவிட மாடல் அரசுக்கு எதிராக விமர்சனத்தை நான் தொடர்ந்து வைப்பதனால் இந்த திராவிட மாடல் அரசு, அதாவது ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் போலீஸ்ட்டு சொல்லி இவனை கைது பண்ணி உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றான். ஆனால் போன வீடியோவில் என்ன சொன்னா, சிட்டி கமிஷனர் அருண் தான் என்னை கைது பண்ண வச்சிருக்காரு, ஏன்னா அவரை பற்றின வெளிவராத தகவல்களை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ரெண்டுத்துல எது உண்மை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். அப்போ ஒருவேளை சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் தான் அந்த வேலை செய்யறாருனாக்கா, அப்போ நீ கைதாகி போலீஸ் ஸ்டேஷன் இதுக்குள்ள வரும்பொழுது, கோர்ட்டுக்கிட்டையோ நீதிபதிக்கிட்டையோ ஆஜர்படுத்த வரும்பொழுது, சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுகிறார். அவர் சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்த பணங்களை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார், யாரின் மீது அவர் வந்து பினாமியாக வச்சிருந்து எந்த கம்பெனி மீது அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் நான் எடுத்து வெளியில போட்டேன். அதனால
அதனால பயந்து போன அருண் அவர்கள் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்து என்ன பாருங்க ஒரு யூடியூபரை பார்த்து பயந்த அருண் அவர்கள் என்னை கைது செய்தாரு அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருக்கணும். ஆனா இங்க வந்து என்ன சொல்றான், திராவிட மாடல் அரசு என்னோட யூடியூப் சேனலை பார்த்து பயந்து என்னை கைது செய்கிறதுன்னு சொல்றான். இப்ப எவ்வளவு பெரிய புறம்போக்கா இருப்பான். எனக்கா இந்த இதே புறம்போக்கு முன்னாடி ஒரு தடவை ஜெலிக்ஸ் பெரால்னு ஒருத்தர் இருக்காப்புல, பயங்கரமான மூத்த பத்திரிகையாளர். அவரோட உட்காந்து பேசும் பொழுது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் நிறைய தப்பா தீர்ப்பு கொடுத்ததாக விமர்சனம் பண்ணி நிறைய கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம போய் அட்டன் பண்ணி பேசிட்டு வந்தோம். இப்போ மேட்டூர்ல கூட கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் பேசியிருக்கோம். அந்த வீடியோ அருவியில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்து பேசும் பொழுது இதே சவுக்கு சங்கரும் அந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஜெலிக்ஸ் பெரால்ட் உட்காந்து பேசும் பொழுது அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து அந்த வீடியோவில் பேசுறாப்புல ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வாலண்டரா கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்து அவரே வந்து சுமோட்டோவா எடுத்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்து அவரை உள்ள தள்ளுறாப்புல யார சவுக்கு சங்கர் அவர்கள். அப்ப அந்த கைதாகி போகும்பொழுது அவர் என்ன சொல்லணும், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு யூடியூபரை பார்த்து பயப்படுகிறார், அவர் செஞ்ச தவறுகளை நான் வெளிப்படையா பேசினேன் அப்படிங்கிறதுக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த நீதிபதி என்கிற பதவியை வைத்து என்னை கைது செய்து உள்ளே தள்ளுகிறார், ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒழிக அப்படின்னு அவர் பேசியிருக்கணும். அப்பயும் என்ன சொன்னாக்கா, திமுக அரசு என்னை கைது செய்து உள்ளே தள்ளுகிறது, உதயநிதி ஸ்டாலின் ஒழிக, திமுக ஒழிக, மு.க. ஸ்டாலின் ஒழிகன்னு சொன்னான். இந்த விஜய் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள பேசும் பொழுதும் திமுக ஒழிகம்பா, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சி அங்க போய் பேசும் பொழுதும் திமுக ஒழிகம்பா. அதே மாதிரி இவனை பாத்தீங்கன்னாக்கா எந்த கேஸுக்கு கைதானாலும் அதான் அந்த சங்கிகளை பேச விட்டு சைலண்டாக இருந்தால் சறுக்கி விடுவார்கள் என்பது சரித்திரம்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் கைதாகிறதுக்கு முன்னாடி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் என்னை கைது பண்ணி உள்ள தள்ளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவான். அப்புறம் அங்க போகும்போது என்ன சொல்லுவானாக்கா, திமுக ஒழிக, மு.க. ஸ்டாலின் ஒழிக, உதயநிதி ஒழிக அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கானாக்கா, அருண் அவர்கள் தான் இந்த வேலையை பார்க்கிறாருன்னு அங்க சொல்லியிருக்கான். இங்க வந்து பார்த்தோம்னாக்கா திமுக ஒழிக, மு.க. ஸ்டாலின் ஒழிக, திராவிட மாடல் அரசு ஒழிக அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் பேசுறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கல, சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம்னு அந்த அந்த மாலோக்கா பேசுது இல்லைங்களா, அந்த மாலோக்கா பேசுனதான் நீங்க கவனிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது சின்னதா ஒரு வாய்ஸ் இருக்கு, அது யாருடைய வாய்ஸுங்க நான் திரும்ப பிளே பண்றேன் கேளுங்க. இதை பத்தி யாருமே பேசல, ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டிய விஷயம், திரும்ப பிளே பண்றேன் கேளுங்க. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் உங்களை இப்போ நீங்க காதல வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளவு நேரம் கைது பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, தெரியும்ல யார் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தூரத்தில் ஒன்று பேசியிருக்கான், அது ரெக்கார்டாக இருக்குது இல்லை. அப்போ உள்ள உட்காந்துக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த மாலுவிடம் தன்னுடைய ஆண்மையின் பெருமை குறித்து பேசியிருக்கிறார், தன்னுடைய பவரை குறித்து பெருமிதமாக பேசியிருக்கிறார். பாரு இவ்வளவு நேரம் அரெஸ்ட் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்க, தெரியும்ல. இப்போ நான் இருக்கிறதுனால தான் பாரு பூரா போலீஸும் வெளில நிப்பாட்டி வச்சிருக்கேன் பார்த்தில்ல. இப்போ நீ தவறு செய்யல அப்படின்னாக்கா அது வேறு, அது உன்னுடைய வாதத்தை நீ முன்வைக்கலாம். ஆனால் ஒரு போலீஸை வேலை செய்ய விடாம பாரு என்னுடைய கெத்து பார்த்தில்ல, எவ்வளவு நேரம் போலீஸை வெளில நிப்பாட்டி வச்சிருக்கேன் பார்த்தில்ல. மற்ற யாராவது இந்த மாதிரி தவறு செஞ்சிருந்து அவங்களை குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது பண்ண வந்தாக்கா இவ்வளவு நேரம்லாம் கைது பண்ணாம இருக்க மாட்டாங்க, தெரியல. அவனா பாருங்க சவுக்கு சங்கரை வெளில நிக்க வச்சேன்ல, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில போலீஸை 4-5 மணி நேரம் நிக்க வச்சேன்ல அப்படின்னு பெருமை பீற்றி கொண்டிருக்கிறார். அப்ப இவன் நோக்கம் என்னன்னாக்கா, தான் ஒரு பெரிய பலசாலி, தான் ஒரு பெரிய அதிமேதாவி, தன்னுடைய பவர் வந்து வேற லெவலு, நான் எல்லா போலீஸையும் அப்படிதான் டீல் பண்ணுவேன், நான் யாருக்கும் ஒரு அடங்காத ஒரு பயங்கரமான ஒரு முரட்டுக்கால அப்படின்னு மாலதியிடம் பெருமை பேசுவதற்காக ஒரு சீனை போட்டிருக்கிறார். இப்ப இதுல அதிமுக ஏன் இந்த கைது குறித்து எதுவுமே சொல்லலன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது இந்த அக்கா பேசி முடிச்சேன்னு உங்களுக்கு சொல்றேன். நினைக்கல, பட் த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் மினிட் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் 4 others அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுருக்கோம், படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன். இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது, இதுதான் நிலைமை. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு நான் நினச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நன்றி.
அக்கா இப்போ தமிழ்நாட்டில் போராட்டத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக கேரளாவில் போராட்டத்தை தொடங்குறது அங்கே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஜேபி ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருச்சா, அதனால அங்கே போய் போராட்டம் பண்ணி பிஜேபி அடித்து விரட்டுறதுக்காக ஒரு புரட்சி போராளியாக அக்கா இங்கே போராட்டத்தை முடிச்சு அடுத்ததாக கேரளாவுக்கு கிளம்புறாங்க. அந்த கேரளா மேட்டரை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் குறிப்பாக ஏன் இபிஎஸ் அவர்கள் சவுக்கு சங்கருடைய கைதை கண்டித்து ஏன் இது வரைக்கும் அறிக்கையை கொடுக்கலன்னு கேட்டு பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் ஆக்சுவலாக நடந்தது என்னன்னாக்கா, அஜய் வாண்டையார் அப்படிங்கிற அதிமுக நிர்வாகி அவர் கூட லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பப்பில் ஒரு பாரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அதில் விட கைதானார். அப்போ அவரை பற்றின பல தகவல் வந்து நாமுமே அஜய் வாண்டையார் அதை கைதாகும் பொழுது அவரை பற்றின தகவலோட வீடியோ போட்டோம். எனக்கு அவர் மன்னார்குடி தான் சொந்த ஊர், என்னுடைய சொந்த ஊரும் அந்த ஊர் தான். அப்புறம் அவரை பற்றின தகவல்லாம் சேகரித்து அவர் யார் என்ன எப்படியாப்பட்டவர் அப்படின்னு தகவல் நம்மளும் வீடியோ போட்டோம். இப்போ இவன் இந்த சவுக்கு சங்கர் வீடியோ போடும் பொழுது என்ன பண்ணியிருக்கானாக்கா, அதாவது அதிமுகவில் இந்த முக்குலத்தோர் அப்படிங்கிற லாபியை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சசிகலா அவர்களை வந்து கட்சியை விட்டு தூக்குனாங்க, டிடிவியையும் கட்சி விட்டு தூக்குனாங்க, அதுக்கப்புறமா ஓபிஎஸ்சியும் நைஸாக கட்சி விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறமாக முக்குலத்தூர் முகங்களாக யாரெல்லாம் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்களாக அல்லது வேற ஒன்றிய செயலாளர்களாக இப்படி எந்தெந்த பதவியில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒருத்தராக கழிச்சு விட்டுட்டு வந்தாங்க. அப்போ முக்குலத்தூர் ஒட்டுமொத்தமாக அதில் கழிக்கப்படுகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வரும் இல்லைங்களா. அதற்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த உதயகுமார் அப்படி ஏதாவது 1-2 பேசி சொன்னாலும் தலையாட்டு பொம்மைகளாக இருக்கக்கூடிய முக்குலத்தூர் சமூகத்திற்கு எதுவுமே செய்யாத முக்குலத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல, அப்படியே 1-2 இந்த ராஜன் செல்லப்பா இப்படி 1-2 வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் எனக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ குறிப்பாக அஜய் வாண்டியார் குறித்து பேசும்பொழுது அவர் ஒரு படம் நடிக்கிறாப்புல ஆர்சிபின்னு, அது ரெட் அண்ட் ஃபாலோவோ ஏதோ சம்திங் ஒரு படம், அந்த படத்தினுடைய பேர். அதுக்கப்புறம் அந்த படம் பேர் மாற்றப்படுகிறது, ஆர்சிபின்னு மாற்றப்படுகிறது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் ப்ரெஸ் மீட் பண்ணது, அவர் தான் போய் புகாரும் கொடுத்தது சவுக்கு சங்கரை குறித்து. ஏன்னாக்கா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து வர்றாப்புல, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேகரித்து பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதில் அஜய் வாண்டியார் ஒரு ரோல் நடிக்கிறாப்புல. ஸோ அப்படியாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தை எடுக்கும் பொழுது அவர் ராஜன் செல்லப்பா பற்றி ஒரு வீடியோ போடுறாரு. ராஜன் செல்லப்பா இல்லை, ராஜ் சத்தியன் பற்றி. ராஜன் செல்லப்பாவுடைய பையன் தான் ராஜ் சத்தியன். ஸோ ராஜன் செல்லப்பா ஒரு முக்குலத்தூர் கம்யூனிட்டியை சார்ந்தவர். அவர் மதுரையில் ஒரு எம்எல்ஏவாக, திருப்பரங்குன்றம் ஏரியா எம்எல்ஏவாக அவர் தான் இருக்காரு. இந்த பிரச்சனை குறித்து வாயை திறக்காத ஒரு நடுநிலைவாதியாக இருப்பவர் தான் ராஜன் செல்லப்பா, அதிமுக எம்எல்ஏ. அவருடைய பையன் தான் ராஜ் சத்தியன். அதிமுகவில் ஐடி விங் பொறுப்பாளராக அவர் இருக்கார். இந்த சவுக்கு சங்கர் அந்த ஐடி விங்க்கு போட்டி போடுறான். ஐடி விங் என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா ராஜ் சத்தியன் தான் அந்த பொறுப்பாளராக இருக்காரு. அங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுது. அதற்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு இடம் வாங்கி கொடுத்ததுலேருந்து அவருடைய அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான பேசிக்கான அமௌண்ட் கொடுத்தது பல லட்சங்கள், அவனுக்கு மாசம் தொகைகளை கொடுத்தது முழுக்க அதிமுகவில் ராஜ் சத்தியன் தான் கொடுக்குறாப்புல எடப்பாடி பழனிசாமி சொல்லி. ஆனால் அந்த ஐடி விங்கிலேயே போய் அந்த வரம் கொடுத்தவன் தலையில கையை வைக்கிறதுன்னு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராஜ் சத்தியன் தலையிலே கையை வச்சிட்டாப்புல. ஐடி விங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ராஜ் சத்தியனுக்கு அவருக்கும் கிளாஷ் ஆகுது. இப்போ ஏற்கனவே முக்குலத்தோர் மீது அந்த அதிமுக கட்சி ஒருத்தராக வெளியே அனுப்பும்போது தான் இன்னொரு வீடியோவில் கூட பெலிஸ்டில் உட்காந்து பேசும் பொழுது முக்குலத்தோர் சமூகத்தை ரொம்ப இழிவாக ரொம்ப தரக்குறைவாக சவுக்கு சங்கர் பேசியிருப்பாரு. அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு போட்டாங்க அவர் மீது. அதாவது முக்குலத்தோர் கம்யூனிட்டி சார்ந்த இளைஞர்கள் எல்லா சமூகத்திலையுமே, எல்லா மதத்திலையுமே, எல்லா ஜாதியிலையுமே, எல்லா மொழி பேசுறவங்களையுமே உருப்படாதவங்க ஒரு 4 பேர் இருப்பான். ஒரு கம்யூனிட்டினாக்க அந்த கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே அறிவாளிகள் நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே முட்டாள்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவன் அந்த வீடியோ பேசும்போது என்ன சொல்றான், முக்குலத்தோர் சமூகத்தில் உள்ள எல்லோருமே முட்டாள்கள், எல்லோருமே பொறுக்கிகள், எல்லோருமே ஒரு மாதிரி ரவுடித்தனமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி எல்லோருமே அப்படின்ற வார்த்தை பேசி இந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசியிருப்பான். வேணா உங்க பார்வைக்கு இந்த வீடியோ போடுறேன், வேணா பாருங்க. பசும்பொன் தேவர் குரு பூஜையில் வந்து வருடம் நடக்கும். அங்கே போனேன் ஸ்பாட்டுக்கு. நேற்று நீங்கள் பல இளைஞர்களை பார்த்துருப்பீங்க நீங்க இல்லைங்களா? அதில் எவனாவது முழு நேரம் வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தோணுச்சு? சிரிக்கிறத தெரியும். இந்த வேலை வெட்டி இல்லாமல் டிஷர்ட் போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு அதெல்லாம் பண்ணுறது வேலையை சொல்கிறாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் இந்த உணர்வோடு இருப்பதாக நான் புரிந்து கொள்ளும். இப்படியா ஏற்கனவே முக்குலத்தோர் மீது வன்மத்தை கேட்க வேண்டாம் இந்த சவுக்கு சங்கர். ஏன்னாக்கா அதிமுகவிற்கு முக்குலத்தோர் ஓட்டு ஒட்டுமொத்தமாக இல்லை. சசிகலா அவர்களை தூக்குனதுக்கு அப்புறம், டிடிவி தூக்குனதுக்கு அப்புறம், ஓபிஎஸ் தூக்குனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக முக்குலத்தோருடைய ஆதரவுல இருந்த அதிமுக முக்குலத்தோருக்கு ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. அதிமுக ஆதரவு இல்லாமல் முக்குலத்தோருக்கு ஓட்டு முழுக்க வெளியேறிடுச்சு. அப்போ அந்த கவுண்டர் செக்டாரோட ஒரு சில பகுதியில் உள்ள ஓட்டை மட்டும் தான் அவங்க தக்க வச்சிருக்காங்க. அதனால இந்த ஓட்டு போடாத முக்குலத்தோர் கம்யூனிட்டி இழிவாக பேச வேண்டும் அப்படிங்கிறது ஒருவேளை அதிமுக அவனுக்கு அஜெண்டாவை கொடுத்துச்சா நம்ம தெரியல. அந்த குரு பூஜையை விட்டு விட அந்த குரு பூஜையும் ரொம்ப இழிவாக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ரொம்ப இழிவாக பேசியிருந்தார். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது நமக்கு விமர்சனம் இருக்குங்கிறது வேற. ஆனா பல பேர் அவரை மதிக்கிறாங்க. விமர்சனமா நம்ம பேசலாம். ஆனா அவரை கிண்டல் கேலி செஞ்சு அவரை வந்து ஒரு இழிவாக சித்தரிப்பது அப்படிங்கிறது நம்ம விருப்பம் கிடையாது. ஆனா ரொம்ப இழிவாக சித்தரிச்சு இந்த வீட்டில் பேசியிருந்தா அப்ப நிறைய முக்குலத்தோர் சைட்ல இருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வழக்கு போட்டு அதிலையுமே கைது பண்ணாங்க. அப்ப கைது செய்யும் பொழுது இதே அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த அட்வொகேட் விங்கும் போய் அவருக்காக நின்றுச்சு.
அது மட்டும் இல்லாமல் கஞ்சா கேஸில் கைதானா, அப்பயும் அதிமுக ஐடிவிங்க தான் அவனுக்கு போய் ஆஜரானுச்சு. ஒட்டுமொத்த பெண் காவலர்களை குறித்து ரொம்ப இழிவாக ஆபாசமாக பேசினான், அப்பயுமே அதிமுக ஐடிவிங்க தான் அவனுக்கு போய் நின்றுச்சு. ஏன் சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை வந்து ஒரு திருநங்கை ஒருத்தவங்களுடைய கம்பேர் பண்ணி ரொம்ப இழிவாக திருநங்கைகளை இழிவுபடுத்தி பேசியிருந்தான். அன்னைக்குமே அதிமுக ஐடிவிங்க தான் அவருக்கு சப்போர்ட்டாக சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவி இருந்துச்சு. ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது ராஜ் சத்தியனை வந்து எப்படியாவது நமக்கான ஐடிவிங்க தரல, அவன் ராஜ் சத்தியனை தட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ் சத்தியனை குறித்து ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோ போடும்பொழுது அஜய் வாண்டியார் நடிச்ச அந்த படத்தை குறித்து பேசுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, ராஜ் சத்தியனை குறித்து ஒரு வீடியோ போடும் பொழுது அஜய் வாண்டியாரை குறித்து பேச வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. ஏன்னா அஜய் வாண்டியாரும் அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர், அவரும் அதிமுக இருக்காப்புல. அப்ப இந்த தேவருங்கிற அந்த லாபியை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யத்தினை பேசும் பொழுது சம்மந்தம் இல்லாமல் அஜய் வாண்டியார் நடித்த படம் குறித்து பேசும் பொழுது அந்த படம் வந்து முழுக்க முழுக்க மணி லாண்டரிங் செய்யப்பட்ட அந்த பணத்திலும் எடுக்கப்பட்ட படம். அது மட்டும் இல்லாமல் கஞ்சா வித்த காசுல எடுக்கப்பட்ட படம், போதைப் பொருட்கள் வித்து அதில் வர்ற காசுல தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க அந்த ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த வீடியோலையும் பேசிட்டாப்புல. இப்போ அந்த படம் பிஸ்னஸுக்கு போகும்பொழுது டேபிளில் உட்காந்துருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க. ஒருவேளை வாங்கினோம்னாக்கா அது கஞ்சா கேஸில் வந்த படம்னு சொல்கிறாங்க, போதைப் பொருட்கள் வந்த படம்னு சொல்றாங்க. ஒருவேளை கேஸ் ஆனிச்சுனாக்க படம் வந்து நிப்பாட்டி வச்சிருவாங்க, காசு கொடுத்து நம்ம ஏமாந்து போகணும், நஷ்டமாடும் அப்படிங்கிறதுனால படத்தை யாரும் வாங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த போர்ஷனை தூக்குங்க, நீங்க சொன்னதெல்லாம் தவறான தகவல், நீங்க ஆதாரம்லாம் எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த சண்டை சச்சரவுகள் உருவாகுது. அப்ப அதுல தான் கேஸ் கொடுக்குறாங்க, அதுல தான் கைதாகிறாரு. இதுல பியூட்டி என்னன்னாக்கா ராய் சத்தியனை பத்தி பேசுறாப்ல, அதுல அஜய் வாண்டியாரை பத்தி பேசுறாப்ல. இப்ப பேசும்பொழுது தான் அந்த வழக்கு கைதாகி உள்ள போறாப்ல, போகும்பொழுது திராவிட மாடல் அரசு தான் என்னை கைது பண்ணுதுன்னு அங்க சொல்றாப்ல, இங்க சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் தான் என்னைய கட்டி கைது பண்றாப்லன்னு சொல்றாப்ல. இப்ப ரெண்டுல ஏதோ ஒன்னாகத்தானே இருக்க மாட்டோம். எனக்கா சவுக்கு சங்கர் யாரு, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உண்மையின் உரைகள் அவர். இப்போ உண்மையின் உரைகள் சொல்றது ஒண்ணு அருண் அவர்கள் திட்டமிட்டு கைது பண்ணிருக்காரு, அல்லது திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு கைது பண்ணிருக்கு. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு உண்மையா இருக்க முடியும். அப்ப ரெண்டுல எது உண்மையோ அதன் அடிப்படையில் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களுடைய ஐடி விங்கில் பொறுப்பாளராக இல்லாமல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த சவுக்கு சங்கர் எப்போ கைதானாலும் அறிக்கை கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை குறித்து ஏன் அறிக்கை கொடுக்கல? போன தடவை கைதானப்பெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே போய் சொன்னீங்களா, பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருக்கிறது திமுக அரசு சொல்லி பேசுறீங்களா, அதே சவுக்கு சங்கர் கைதாகும் பொழுது இப்போ வந்து நீங்க அறிக்கை கொடுங்க. பாருங்க, சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து சவுக்கு சங்கர் அவர்களை, பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களை அல்லது யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி விமர்சனம் செய்கிறார் இவர் என்கிற காரணத்தினால அதிகார துஷ்பிரயோகம் செய்து பத்திரிகை துறைக்கு எதிராக, கருத்துரிமைக்கு எதிராக இந்த கைதை நடத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அறிக்கை கொடுக்கல? ஏன்னா ராஜ் சத்தியனை பத்தி பேசின வீடியோ அவர் அதிமுக காரர், இன்னொரு பக்கம் அஜய் வாண்டியார் அவரும் அதிமுக காரர். இப்ப அதனால அதிமுக ரெண்டு உள்ள இருக்கிறனால இதற்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்னு நான் முதல்ல கேட்கிறேன். திராவிட மாடல் அரசு கைது பண்ணுன்னு சொன்னானே, இதுல திராவிட மாடல் அரசு எங்கேருந்து வந்துச்சு? சத்தியன் என்ன ராஜ் சத்தியன் திமுகவா, அல்லது அஜய் வாண்டியார் திமுகவா, அல்லது அருண் அவர்கள் இருக்காரு அவர் எங்கேயாவது சட்டமன்றத்தில் அமைச்சரா இருக்காரா திமுக சார்பாக, அல்லது திமுக எம்எல்ஏவா அவரு, அல்லது திமுக வந்து சட்டப்பேரவை தலைவரா இருக்காரா, அல்லது திமுக நிர்வாகியா இருக்காரு அவரு? திமுகவிற்கும் இந்த கைதிற்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? இப்ப சம்பந்தம் இருக்கு, நாங்க எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை கொடுத்துருக்கோம்ல, ஏன் கொடுக்கல? இப்ப திமுகவிற்கு சம்பந்தமே இல்ல. சவுக்கு சங்கர் அவன் யாரையோ பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கி அதுல வந்து சண்டையில ஒருத்தரை தாக்கி அதன் மூலமாக பிரைம் ஆபீஸ் இருக்கிற காரணத்துல அவங்க போய் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் கைது நடந்திருக்கே தவிர, ஒருவேளை அதுல முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை கோர்ட்ல போய் சொல்ல போறாரு சவுக்கு சங்கர். ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபராக இப்ப இருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த கோர்ட்ல நிரூபணம் ஆச்சுனாக்கா கோர்ட் அவர் தண்டிக்க போகுது அல்லது இவரை தண்டிக்க போகுது. அப்ப இதுல ரெண்டு பேர்ல யாராவது தண்டிக்க போறாங்க. இதற்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? திமுக அரசு என்னை கைது செய்து, திமுக அரசு என்னை கைது செய்து அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத பொருளைகளையும் தொடர்ந்து பரப்பி கொடுக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ல கைதாகும் பொழுது கூட ரொம்ப கெத்தா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ரொம்ப தெனாவட்டாக அந்த கிளிப் இப்போ நம்ம பார்ப்போம். உடச்சு உள்ள வர்ற கிளிப் இது. அதுவும் நேக்கா அந்த டோருக்கு சேதம் இல்லாம தான் உடைச்சிருக்காங்க. கால் மேல கால் போட்டு, கால் மேல கால் போடுறது தவறு கிடையாது, அவரு கால் மேல ஒரு கால் போட்டுக்கிறாங்க வேற விஷயம். வாலண்டியரா ஒரு கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு போலீஸ்லாம் நான் பயப்பட மாட்டேன் தெரியல, நான் யாரும் தெரியல, கெத்து காண்பிக்கிறார். மாலு அக்காவிடம் கெத்து காண்பிக்கிறார். போலீஸ் வரும் பாஞ்சு ஓடுற, எதுக்கு பாஞ்சு ஓடுறனாக்கா எல்லா கேமராவையும் உள்ள அனுப்பணுமா? எப்பா விசாரணைக்காக வந்திருக்காங்க, நீ எங்க அரெஸ்ட் வாரண்ட் இருக்கான்னு கேட்குற, அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னக்கா தான் உள்ள கால் மேல கால் போட்டுட்டு அவரு பொதுமக்கள் கிட்ட
தன்னுடைய ஹீரோயிசத்தை காண்பிக்க முயற்சி செய்கிறார். இதுல ஹீரோயிசத்தை காமிச்சு என்ன நடக்க போகுது, இதுல யாருக்கு என்ன பலன்? இதுல இப்படி காமிக்கிற ஹீரோயிசம் இருக்குல்ல, கால் மேல கால் போட்டு இந்த வீடியோ வைரல் பண்ற, இதனால சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? இதனால பெட்ரோல் விலை குறையுமா, டீசல் விலை குறையுமா, கேஸ் விலை குறையுமா, திருப்பரங்குன்ற இஷ்யூ நின்று போகுமா, திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு நீ என்ன பேசுன, கருப்பரங்குட்ட இஷ்யூக்கு நீ என்ன பேசுன, அல்லது இங்க சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீ என்ன பேசுன, ஆத்தூர்ல 2 விவசாயிகளை ஈடி கைது பண்ணும்போது நீ என்ன பேசுன, எடுத்து பாரு ராஜா. இந்த மல்லுவக்கா வந்து வர பேசுது, மாலுவக்கா வர வந்து பேசுது, நாங்கள் வந்து பாருங்க எங்களுக்கு நீங்கள் எல்லாம் உறவுகளாக நின்றுக்கிறீர்கள், எங்கள் கூட நின்றுருக்கீங்க, நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் குரலாக நாங்கள் இருந்திருக்கிறோம். எந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நின்றுருக்கீங்க? ராம்குமார்னு ஒருத்தன் செத்து போனா அப்ப யாருடைய பக்கம் நின்று பேசுனீங்க? அந்த பையன் தான் அந்த சுவாதிங்கிற பொண்ணை கொன்னா, அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னவன் தான் இந்த சவுக்கு சங்கர். காமிக்க சொல்லுங்க ஃபுட்டேஜ். இன்னைய வரைக்கும் யாரும் கேட்கலையே. அதிமுக பீரியட்னால எந்த போலீஸும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி போய் சொல்ல முடியாது அவனால. இவங்க என்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக என்னைக்கு சவுக்கு சங்கர்னு பேசியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு ப்ரொபகண்டாவா ஒரு படம் வருது, கேரளா ஃபைல்ஸ்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து பேசினவன் இந்த சவுக்கு சங்கர்ங்கிறவன். கவின்மலர்ங்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் கண்ணகி முருகேசனுடைய படுகொலையை விட்டு, ஆணவ படுகொலையை விட்டு அங்க உண்மை அறிவும் குழுவாக அவங்க எல்லாம் போறாங்க. அதுல அந்த பெண் பத்திரிகையாளர் கவின்மலர் குறித்து அவ்வளவு ஆபாசமாக கட்டுரை எழுதியவன் தான், அவனுடைய பிளாக்ல எழுதியவன் தான் இந்த ஆபாச பொறுக்கி சவுக்கு சங்கர். மகாலட்சுமி என்கிற ஒரு பெண் டிவியில வேலை பார்க்கிறவங்க, சன் டிவியில வேலை பார்க்கிற ஒரு பெண் வர்ணனையாளர், அவங்க ஒரு செய்தி தொகுப்பாளர் நினைக்கிறேன், செய்தி வாசிப்பாளர் நினைக்கிறேன். அவங்களை குறித்து அவ்வளவு ஆபாசமாக பொதுவெளியில் எழுதினவன் தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற ஆபாச பொறுக்கி. ஏன் திருமாவர்கள் குறித்து ரொம்ப இழிவாகவும் தரக்குறைவான வார்த்தைகளையும் பயன்படுத்தி எழுதினவன். தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டே இருப்பவன் சவுக்கு. காசு கொடுத்தீங்கன்னாக்கா கண்ணாடியை பார்த்து அவனே அவன் மூஞ்சில காரி துப்புப்பான். அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான பிரிவுதான் அது. அதனால இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இது கருத்துரிமைக்கு எதிரானது, இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களை அடுத்த வீடியோவில் நம்ம வச்சு செய்வோம்.